ஹல்திராம்ங்கிற பேரை நீங்கள் ஒரு ஸ்நாக் பிரியராக இருந்தீங்க அப்படின்னா இந்த நிறைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு கேஸ் பார்த்தீங்கன்னா ஹல்திராம் வெர்சஸ் ஹல்திராம் புஜியாவாலா. ஹல்திராம்ங்கிறவங்க ஒரு பாப்புலர் ஸ்நாக் பிராண்டில் இருக்காங்க. அப்போதான் இன்னொரு கம்பெனி ஹல்திராம் புஜியாவாலாங்கிற ட்ரேட்மார்க்கை ஃபைல் பண்ணிட்டு அவங்க தன்னோட ப்ராடக்ட்ஸ்க்கு ஹல்திராம் புஜியாவாலான்னு ஒரு சஃபிக்ஸை ஆட் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போதான் கேஸ் கோர்ட்டில் ஃபைல் ஆகுது. ஹல்திராம் பிராண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியில். ஆனால் ஹல்திராம் புஜியாவாலாங்கிறவங்க அந்த ட்ரேட்மார்க்கை நான் ரெஸ்டாரண்ட் கேட்டகரியில் தான் ஃபைல் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த கேட்டகரிக்கு தான் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹல்திராம்ங்கிறது தான் கீ டேர்ம். அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஹல்திராம் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ங்கிற மெயின் ஓனர் வச்சிருந்ததுனால அவருக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்கும். ஸோ ஹல்திராம் புஜியாவாலா அப்படின்ற நேமை ஒருத்தர் தெரிஞ்சே ஆல்ரெடி மார்க்கெட்டில் அந்த நேம் பாப்புலர்னு தெரிஞ்சே யூஸ் பண்ண காரணத்தினாலையும் அவங்களோட ரெப்யூட்டேஷன் அண்ட் பிராண்டை இவங்க டேக் ஓவர் பண்ண பார்த்ததுனாலையும் இவங்க பர்மனண்ட்டாக அந்த நேமை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 50 lakhs இன் காம்பன்சேஷனும் கோர்ட் ரூல் பண்ணியிருக்கு. ஸோ எப்பயுமே உங்கள் நேமை நீங்கள் சூஸ் பண்ணும்போது யூனிக்கான நேம் சூஸ் பண்ணுங்கள். உங்கள் கேட்டகரியிலே இருக்கக்கூடிய பாப்புலரான நேம்ஸை சூஸ் பண்ணாதீங்க.